ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இந்த நாட்களிலே சோத்திரம் தொடர்ந்து 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முதல் 5 வசனங்களை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதிலே சோத்திரம் 3வது வசனத்தில் சோதரம் 10வதாக ஒரு சுபாவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சுபாவம்னா, மனிதர்கள் இணங்காதவர்களாக வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இணங்காதவர்கள் என்று சொன்னால் என்ன? நமக்கு ஒரு ஒரு அதாவது மற்றவர்களுக்கு ஒரு நெருக்கடி என்று வரும்போது இணைஞ்சிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நன்மை தொடர்ந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே விலகி என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. இதுக்கு பேர் தான் இணங்காத ஒரு வாழ்க்கை. உதாரணத்துக்கு நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சோத்திரம் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறாரு. அழைத்தபோது லோத்தும் கூடவே என்ன பண்ணுறாரு, புறப்பட்டு வர்றதை பார்க்குறோம். 13ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதம் வந்த உடனே ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தோட மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்து விட்டது. இணக்கம் வரல பாருங்க. ஆசீர்வாதம் வந்த பிறகு உடனே ஆபிரகாம் சொல்றார், அப்பா நாம் சகோதரர்கள், நமக்கு வாக்குவாதம் வேண்டாம். நீ வலதுபுறம் போறியா, நான் இடதுபுறம் போகிறேன். சோத்திரம், உனக்கு தேவையானது என்ன எதுவோ எடுத்துக்கோ, தேவையில்லாத கொடு என்று சொல்லி நல்ல தேவ மனிதனுக்கு இருக்கிற அந்த நல்ல குணம் ஆபிரகாமுக்கு அவர் சொல்றாரு. உடனே சோதர கண்ணை அப்படியே உருட்டி பார்க்குறாரு. சோத்திரம் நீர்வளம் பொருந்தின பகுதியை சோத்திரம் லோத்து பார்க்குறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, நீர்வளம் பொருந்தின பகுதியை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பிரிஞ்சு போகிறார். பின்னாடி போன பிறகு தான் தெரியுது, அந்த நீர்வளம் பொருந்தின அந்த பகுதிக்கு பின்னாடி ஒரு சோதோம் கொமரா தேவனால் சபிக்கப்பட்ட பட்டணம் இருக்கிறது என்று சொல்லி அங்கே போய் அவர் சிக்கிக்கொள்கிறாரு. கடைசியில் அவர் இணங்காமல் போனதுனால என்ன நடக்கிறது, எல்லா நன்மைகளையும் இழந்து போகிறாரு. கடைசியில் உயிர் தப்பிச்சா போதும் என்கிற நிலைமைக்கு அவர் கடந்து வர்றாரு. அதுக்கப்புறம் லோத்தோட காரியங்களெல்லாம் பார்க்கும்போது பாவ சந்ததி அவர் மூலிமா உருவாகிறத பார்க்குறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் சோத்திரம் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற பிள்ளைங்களோடு கூட நல்ல இணக்கத்தை வச்சுக்குங்க. நல்ல உறவு, அன்பின் உறவை வைத்து கொள்ளுங்க. சோத்திரம் சோத்திரம் யோவான் சொல்லும்போது, எங்களுடைய இணக்கமானது, அதாவது எங்களுடைய ஐக்கியமானது பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதனால் நமக்கு நன்மை வேணும் அப்படிங்கிற நேரத்தில் மற்றவர்களோடு இணங்கி போவோம். நமக்கு நன்மை வந்துட்ட பிறகு விட்டு விலகி போயிடுவோம். இது கொடிதான தவறான ஒரு குணம். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. சோத்திரம் நன்மையானாலும் தீமையானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் மேன்மையானாலும் எதுவானாலும் இணைந்து வாழுகிற, நன்மையிலையும் பங்கெடுத்துக்கணும், தீமையிலையும் பங்கெடுத்துக்கணும். அதுதான் நல்ல தேவ பிள்ளைகளுடைய குணம். ஆனால் பிசாசு என்ன செய்வான், சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இணங்கி வாழாதபடிக்கு பிளவுகளை பிரிவினைகளை பிசாசு உண்டு பண்ணுவான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தெய்வ பிள்ளைங்க, தேவ குணத்தில் வளருகிறவளாக இருப்பீங்க. பிசாசின் குணங்களுக்கு, உலகத்தினுடைய கொடிய குணங்களுக்கு ஆண்டவர் இயேசு உங்களை விலக்கி காத்து கொள்வாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றியோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. கடைசி நாட்களில் மனிதர்கள் இணங்கி வாழாமல் பிரிந்து வாழ்வாங்க என்று சொல்லப்பட்டிருக்குதப்பா. அப்படிப்பட்ட பிசாசின் குணங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஜனங்களை விட்டு தேவ பிள்ளைகளை விட்டு விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து ஆண்டவரே சோத்திர கர்த்தருடைய அன்புல வளர, கர்த்தாவே தேவனுடைய குணத்தில் வளர உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.